ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 24 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து காலையில இன்டர்வியூ கிளம்புறாரு. அப்போ காவிரி கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த வாட்டி எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும், ஓவர் குவாலிஃபைடுன்னா வேணான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டு ஆட்டோல ஏறி கிளம்பி போறாரு. அப்போ காவேரி வந்து ஆட்டோல போறதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே நிக்கிறாங்க. இப்ப வந்து சாரதா வராங்க. சாரதா வந்து இந்த மாதிரி நானும் தம்பியை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன்ல, உங்க அப்பா போன பிறகு எனக்கு யார நம்புறதுன்னே தெரியல. பாவம் இப்ப பாரு தம்பி நமக்காண்டி இவ்வளவு கஷ்டப்படுது, எந்த சூழ்நிலையிலும் நீ தம்பியை வந்து கஷ்டப்படுத்திடாதடி அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து காவேரிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு சாரதா போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, கங்கா வந்து கடையில உட்காந்து ஒரு வீடியோ பாக்குறாங்க. அதுல வந்து சொந்தத்துல கல்யாணம் பண்ணா குழந்தைங்களுக்கு வந்து ஏதோ பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப பயப்படுறாங்க. கங்கா பயந்து போய் அதை பத்தி குமரன் கிட்ட சொல்லும்போது குமரன் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் இல்ல கங்கா, எங்க அம்மா உங்க அம்மா சொந்தத்துல தானே கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு. இப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தூரத்து சொந்தம், நம்ம அப்படி இல்லைன்னு. அதெல்லாம் எதுவும் ஆகாது கங்கா, பாத்துக்கலாம், நீ இப்படி யோசிச்சுட்டே இருந்தா குழந்தைக்கு எதனாச்சும் ஆக போதுன்னு. இப்ப கங்கா வந்து குமரன் கேக்குறாங்க, இதெல்லாம் பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்லன்னு. இல்ல எனக்கு தெரியாதுன்னு. உங்களுக்கு என்னதான் தெரியுமா அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு கங்கா போயிடுறாங்க. இப்ப வீட்டுல கங்கா ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப உடனே பாட்டி கேக்குறாங்க, ஏண்டி ஏதோ கப்பலை கவுத்துட்ட மாதிரி உட்கார்ந்துருக்க அப்படின்னு. காவேரி சொல்றாங்க, ஏன் பாட்டி, கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்துருக்கேன் தானே கேட்பாங்க, நீங்களே எப்படி கேக்குறீங்கன்னு. அது ஓட்ட தானே எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு அப்புறமா காவேரி கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி எதனாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு. அப்போ உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்ப அப்படி நினைச்சிட்டே இருந்தானா அப்பதான்க்கா வரும், மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல, நீ தேவையில்லாம யோசிக்காத அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது சாரதா என்ன சொல்ற, பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, உன்னை விட அவதாண்டி பாவம், காவேரி தான் குழந்தைய வயித்துல வச்சுட்டு எப்படி அங்கே இங்கே சுத்தி திரிஞ்சா, ஒழுங்கா சாப்பிடாம கொள்ளாம அவளை தாண்டி நம்ம பாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சாரதாக்கு வந்து விஜய் சொன்னது ஞாபகம் வருது. இந்த மாதிரி சிக்கன் பாக்ஸ் வந்தப்போ அவளுக்கு ஏதோ ப்ராப்ளமா இருக்குமா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவார்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு சாரதா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நானும் அதை தான் அத்தை நினைக்கிறேன், இந்த மாதிரி சாமி கூட விளக்கு போடுறேன்னு நினைச்சிருக்கிறேன், ஸ்கேன் எடுத்துட்டு வந்தோன்னே இவளுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பத்தியே பேசிட்டு இருக்கும்போது கங்காக்கு அப்படியே டென்ஷன் ஆயிருது. ரூம்குள்ள போய் உட்காந்து திட்டிட்டே இருக்கிறாங்க. அப்ப மட்டும் கரெக்டா குமரன் வந்து மாட்டிக்கிறாரு. எங்க எனக்கு பிரச்சனைன்னு சொன்னா அவளுக்கு விளக்கு பண்ண சொல்றாங்க, அப்ப இந்த வீட்டுல என்னதான் இருக்குது அப்படி சொல்லிட்டு குமரன் கேட்கும்போது குமரன் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்ககிட்ட வந்து சொன்னேன் பாருங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. இங்க வெளியில வந்து பார்க்கும்போது காவேரி விஜய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இதுக்கு அதுவே பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க கங்கா. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. விஜய் இன்டர்வியூக்கு போறாருல, அவங்க வந்து இந்த மாதிரி ஓவர் குவாலிஃபைடு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து வேலை இல்ல, நீங்க என்னை விட அதிகமான போஸ்டிங் தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கங்கா வந்து அந்த வீடியோ பாக்குற சீன் வரும். தேங்க்யூ.